இன்னைக்கு மங்களக்குடி பஞ்சாயத்தில் மக்களுக்கு தேவையான என்ன அடிப்படை வசதிகள் இருக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்னா குடிநீர் தான். அடுத்து மின்சாரம், அடுத்து சாலை வசதிகள், அடுத்து சுகாதாரம், அதுக்கு அடுத்து மருத்துவம், அதுக்கு அடுத்து மைதானம். சரிங்களா? இது எல்லா இன மக்களுக்கும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். மழை காலங்களில் கூட ஒரு சில பேர் கழிவு நீர்களுக்கு நிறைய விஷயங்களை தெருக்கல்ல ஓட விடுறது, அதனால கழிவு நீர் நோய்களை பரப்புறது, இப்படி ஏகப்பட்ட சுகாதார கேடுகள் நடந்துருக்கு. இதையெல்லாம் நம்ம மங்களக்குடி பஞ்சாயத்தில் சரி பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க முடியாம சுதந்திரம் அடைந்து நாள்ல இருந்து நம்ம இதுவரையுமே அதனுடைய பலனை அனுபவிக்காம இருக்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்றத நம்ம கண்டென்ட்டை ஒரு விஷயமா நம்ம பேசப்போம். இன்னைக்கு குடிநீரை பத்தி தான் நம்ம பேசணும். மெயின் பிரச்சனையே பெண்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா அந்த குடிநீர் தான். எல்லா மக்களுக்குமே தேவை தண்ணீர் தான். தண்ணியே இந்த சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து பஞ்சாயத்து ராஜ்யம் நடந்து முடிஞ்சதுல இருந்து ஏன் தண்ணியை மக்களுக்கு சரிவர கொடுக்க முடியல, ஏன் வீட்டுக்கு வீடு பைப்பு சரியாக பொருத்த முடியல அப்படின்றத கேள்வியா உங்கள்கிட்டையும் வைக்கிறேன். அதுக்கான தீர்வையும் நம்ம இப்பவே சொல்ல போறோம். சரிங்களா? பஞ்சாயத்துல இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் மக்களுடைய நன்மைக்காகத்தான் வரணும். சரிங்களா? அதனால நம்ம ஏன் தண்ணீரை மட்டும் ரொம்ப அழுத்தமா இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ண வேண்டியன்னா, அந்த தண்ணீருடைய கஷ்டத்தை நம்ம பெண்கள் தான் அதிகமாக படும்போது, ஆண்களுக்கு அது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெண்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அந்த பைப்ல போய் நின்று நீ முன்னாடி பிடிக்கிறதா நான் முன்னாடி பிடிக்கிறதா, இதனால சண்டைகள் உறவுகள் முறிந்து பக்கத்து வீட்டுல பேச்சுகள் இல்லாம, சரிங்களா, சாதாரண விஷயத்திற்கு சாதாரண விட்டு கொடுத்து போக முடியாம தன்னுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இப்போ மங்களக்குடியை பொறுத்தளவுல பாதி இடங்கள்ல தான் போர் போட்டிருப்பாங்க, கிணறு வெட்டியிருப்பாங்க. அது பாதி தண்ணீரை தான் பூர்த்தி செய்ய முடியும். ஆனா குடிநீருக்கான தேவைகளை சரி பண்ணியிருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அத்தனை பேருமே மங்களக்குடியை பொறுத்தளவுல, சம்பூரணியை பொறுத்தளவு, வளையமையை பொறுத்தளவு, ஊமைய உடையணையை பொறுத்தளவுல எல்லாருமே தண்ணியுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. அதனால கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெண்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? இதை ஏன் பூர்த்தி செய்ய முடியல? சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருட காலமா ஆகியும் ஏன் நம்ம சரி பண்ண முடியல அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம தெளிவா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அரசு எங்களுக்கு நிதி ஒதுக்கல. எப்ப நிதி ஒதுக்கல? நான் இருக்கிறது 4 ஊரு. 4 ஊருக்கும் ஒரு வருடத்திற்கு ஒரு நிதியை ஒதுக்குனா கூட நான் அந்த ஒரு 5 வருட பீரியட்லயே நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா இந்த சுதந்திரம் அடைஞ்சு இன்னும் நம்ம சரி பண்ண முடியல, தண்ணியை சரிவர மக்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கணும். அப்ப எங்க அது சரிவர நடக்கல அப்படின்னா, இன்னைக்கு பஞ்சாயத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு மினிமம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போர் போட்டு மக்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம ஒரு கோரிக்கையா தீர்மானம் வச்சு நம்ம கலெக்டர்கிட்ட அரசுகிட்ட நம்ம கோரிக்கை விடுறோம். அது மூலியமாக அலாட் ஆகுது. அந்த அலாட் ஆகுறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை சரிவர செய்யறதில்ல. எப்படி சரிவர செய்யறதில்ல? அந்த 10 லட்சம் ரூபாய நம்ம 3ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? 3ஆ பிரிச்சு என்ன ஒரு தவறு பண்றோம்னா, ஒரு 100 அடி, 110 அடி, 120 அடி, ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கம்மாயில கொண்டு போய் நீங்க போர் போடுறாங்க. ஒரு கம்மாயில ஒரு 100 அடி 150 அடி நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய 3ஆ பிரிச்சு ஒரு 3 ஊருக்கு போடுறீங்க அப்படின்னா அது சரிவர இயங்குதா? அது சரியா வருமா? அதனுடைய திட்டங்கள் என்ன? அது போட்டா எத்தனை ஊருக்கு நீங்க தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை. அந்த ஃபண்டு வந்தோன்னே அதை டிவைடா பிரிச்சு 3 ஊர்ல போற போட்டு
அந்த போருக்கு வந்து ஒரு 100 அடி 150 அடியில வந்து போரை போட்டு அந்த 3 லட்சம் ரூபாய செலவை நம்ம வந்து அழித்து விட்டு அதுல வந்து வெயில் காலங்கள்ல வந்து 100 அடிக்கு கீழே போன பின்னாடி தண்ணிகள் வந்து யாருக்குமே சப்ளை பண்ண முடியும். அது சரிவர இயங்குறதும் இல்லை. இங்க போடக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு இடத்துல அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு போற வந்து எந்த இடத்துல ஊற்று அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஆழ்குழாய் கிணற வந்து நீங்க அதிகப்படுத்தி 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள நிதியில நீங்க அதிகமாக ஒரே இடத்துல போற போடணும். பொதுவான ஒரு இடத்துல போற போட்டு அதை வந்து நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்களா? ஊமையான் உடன்மடைக்கு காலையில 7 to 8 இல்ல 9 இப்படி வந்து ஒரு 4 ஊருக்கு டிவிஷனா பிரிச்சு அந்த ஒரே கனெக்ஷனை வந்து நீங்க எல்லா ஊருக்கும் வந்து லிங்க் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் ஒழியத்தான் இது சரி பண்ண முடியும். நீங்க வந்து அந்த போர்களை பூரா ஊரணி கம்மா குளம் பூரா போட்டு அதை சரிவர தூர்ந்து போய் அதை சரியா பண்ணாம சரியான மோட்டர் போறதுல இப்படி இருக்கும் போகும்போது எப்படி வந்து அது சாத்தியப்படும்? நீங்க அலாட் பண்ற அந்த 10 லட்சம் ரூபாய்க்கும் ஒரே இடத்துல தான் நீங்க போடணும். ஒரே இடத்துல போட்டு நீங்க அந்த தண்ணியை வந்து சரிவர அமைச்சு நீங்க டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி மங்களக்குடிக்கு இத்தனை மணி நேரம் தண்ணி, எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அந்த ஊருக்கு வந்து டிவைட் பண்ணுங்க. ஒரு 24 hours இருக்கு. சாதாரணமா 24 hours. 24 hoursலயும் எல்லா ஊர்லயும் டேங்க் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னா, டேங்க்ல நீங்க கனெக்ஷன் கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏத்துறக்கூடிய டைமிங்கை நீங்க பிரிச்சு விட்டாவே 24 மணி நேரத்துக்கு எல்லா ஊருக்கும் சப்ளை சரியாக அமையும். சரிங்களா? இதை வந்து யாருமே செய்யறது இல்லை. நீங்க வந்து அந்த ஊரணி குளம் குட்டாயில போய் கொண்டு போட்டு அது மழை பெய்யுது, அது தண்ணி வந்து அமிக்க அந்த போர் வந்து கெட்டு நாசமா போய் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து செய்யக்கூடிய அளவிற்கு நாம் வந்து இருக்கிறோம்னா அப்ப எப்படி நம்ம வந்து பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க முடியும்? இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட். இதை வந்து நம்முடைய மக்கள் வந்து எல்லா உறவுகளுக்கும், இதை மங்களக்குடி பஞ்சாயத்துல இருக்க உறவுகள் எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து பரப்புரை செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போயிட்டோம். நன்றி, வணக்கம். மக்கள் நலமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்காக நம்ம ஏன் வேலை செய்யறோம்? மக்களுக்காகத்தான் வேலை செய்யணும். அதிகாரம் என்பது நம் தோல்ல நடக்கிற துண்டு மாதிரி. ஆனா அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? மக்கள். மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து செய்யணும் ஒழிய மற்ற விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இப்ப பஞ்சாயத்தை முதன்மையான பஞ்சாயத்தா ஆக்கணும். மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நன்றி, வணக்கம். செல்வம் பேசுறேன், சம்பூர்ணில இருந்து.